வாடா. பணம் ரெடியா? இல்லைடா, இன்னைக்கு ஒரு பல்க் கலெக்ஷன் வர வேண்டியது. அவள் ஃபோன் பண்ணி நாளைக்கு தரேன்னுட்டா. நீ நாளைக்கு வாங்கிக்க. வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா? இந்த பணத்தை தவிர நம்ம கிட்ட வேற எந்த பணமும் இல்லவே இல்லையா? எனக்கு தெரியாது, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணித்தா. என்னடா ராகவா, 100 1000 சட்டுன்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 லட்சம் ரூபாய் எல்லாம் திடீர்னு அரேஞ்ச் பண்ண முடியாதுடா. பொறுத்துட்டேன். நாளைக்கு காலம்புரை வாங்கிக்க. சரி, அதுல எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது. பார்த்துக்கோ. கண்ணா, பண விஷயத்தில் நீ இவனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குற. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை. இப்போ நீங்கள் ஏன்பா டென்ஷன் ஆறு? எனக்கு என்னமோ யாரோ ராகவனை பிளாக்மெயில் பண்ணுறான்னு தோன்றுறது. யாரு? அப்பா, நீங்கள் ஆற்றுக்கு போங்க. இவன் எங்கே போகிறான்னு பார்த்துட்டு வந்துடுறான். பகவானே, என் குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? சதீஷ். சார் வாங்க சார், உட்காருங்க. சதீஷ், வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சார்? அது இப்போதைக்கு பணம் கிடைக்கல, அதனால நான் நாளை காலையில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேனே, ப்ளீஸ். என்ன சார் இது? பணம் இன்னைக்கு கிடைச்சிடும்னு சௌந்தர்யா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார். இப்போ வந்து நாளைக்குன்னு இழுக்கிறீங்களே, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ தூரம் அவங்க இறங்கி வந்ததே பெரிய விஷயம் சார். அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சதீஷ், நான் இப்போ முடியாதுன்னு சொல்லியே, அவ கேட்டதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு மார்னிங் எப்படியும் பணத்தை கொடுத்துட்றேன். நீதான் எப்படியாவது அவட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தணும். சதீஷ், நிச்சயமா நாளை காலையில் அவ கேட்ட பணம் உன் கையில் இருக்கும், ப்ராமிஸ். இன்னைக்கு உங்களுக்காகத்தான் ஆஃபீஸ் லீவ் போட்டேன். நாளைக்கு வேற பர்மிஷன் போடணுமா? சரி, என்ன பண்ணுறது? 2 பேருமே தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க. உங்கள் நன்மைக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி? ஓகே, எக்காரணம் கொண்டும் நாளைக்கு அமௌண்ட் கொடுக்குறது மிஸ் ஆகிடக்கூடாது சார். அப்புறம் சௌந்தர்யா மனசு மாறிட்டாங்கன்னா சரி கட்டவே முடியாது, பார்த்துக்கோங்க. இல்லை, நிச்சயமா நாளை காலையில் பணம் கிடைச்சிடும், ஏன்னா நீ நம்பலாம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சௌந்தர்யாவுக்கு அபார்ஷன் ஆகும். அதை எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு நான் பணத்தோட வரேன். ஓகே சார். சதீஷ் சார், இந்த விஷயம் ஸ்ரீக்கோ அவங்க அப்பாவுக்கோ இல்லை வேற யாருக்குமே தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? யாருக்குமே தெரியாது சார், அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நீங்கள் நம்பலாம். போயிட்டு வாங்க சார். தேங்க்யூ சதீஷ். ஓகே. சௌந்தர்யா, ஏன் என்ன சார் இந்த நேரத்துல? எல்லாம் நல்ல விஷயம்தான். இந்தா. என்ன இது? இன்னும் ஏன் சௌந்தர்யா என்கிட்ட நடிக்கிற? ராகவன் பண்ண தப்புக்கு நஷ்ட ஈடா எவ்வளோ வேணா பணம் தரோம்னு நாங்களே சொன்னோம். அப்போல்லாம் என்கிட்ட வீராப்பா பேசிட்டு இப்போ கண்டவ மூலமாக தூது விட்றிய. இதை தான் பின்புத்திங்கிறது. சரி, பழசெல்லாம் விடு. பிளாங்க் செக். நீ பாதிக்கப்பட்டதுக்கு நியாயமாக எவ்வளோ தொகையோ நீயே ஃபில் பண்ணிக்கோ. என்னது? நான் பணம் கேட்டு தூது விட்டேனா?
என்ன சார் வளர்றீங்க? அப்படி ஏதாவது கணா கண்டிருந்தனா போய் முகத்தை அலம்பிட்டு தூங்குங்க போங்க. சௌந்தர்யா, என்கிட்ட ஈகோ காட்டாத. நீ அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு செலக்ட் பண்ண மீடியேட்டர் ராகவன் கிட்ட பணம் கேட்டதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க 2 பேரும் பேசுறதையும் நான் கேட்டேன். எல்லாம் தெரிஞ்சு வரவங்கிட்ட நீ ஏன் மூடி மறைக்கிற? இந்தா. என்ன விளையாடுறீங்களா? நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? எவன் இந்த மீடியேட்டர்? சதீஷ். சதீஷ்? ஆமா, அவன் தான் உனக்காக ராகவன் கிட்ட பணம் கேட்டவன். நோ, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லிவிடல. நீங்க ஏதோ திட்டத்தோட தான் வந்து என் வாயை கலறீங்க. ப்ளீஸ் இங்க எது கிளம்புங்க சார். எந்த திட்டமும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நீ வரமாட்டியான்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். உண்மை சொல்லணும்னா நீ எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான். நான் சந்தோஷமா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வாங்கிக்க சார். சும்மா வாங்கிக்கன்றீங்க. நான் பாதிக்கப்பட்டவன். எனக்கு தேவைன்னா உங்க வீட்டுக்கே நேரடியா வந்து பணம் கேட்பேன். விரும்பியோ விரும்பாமலோ உங்க தம்பி எனக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்காரு. அதை விட்டுட்டு எவனோ ஒரு மீடியேட்டர் மூலமா நான் பணம் கேட்டு கண்ணாமூச்சி ஆட மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? என்னம்மா சொல்ற? எனக்கு குழப்பமா இருக்கு. அப்புறம் எதுக்கு சதீஷ் ராகவன் கிட்ட பணம் கேட்கணும்? சார், அவன் ஒரு சீட்டிங் ஃபெலோ, ஏமாத்துக்காரன். அவனை நம்பாதீங்க சார். அவ ஏமாத்துக்காரனா நீ யாருடி? அம்மா போத நிறுத்து. ஓ ஏமாத்து வேலையில அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை வச்சு அவன் பணம் பறிக்க பாத்திருக்கா. பாவி மகளே, உன்னால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போறதா தெரியல. தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. ஏந்திருங்கம்மா. என்ன இதெல்லாம்? இங்க அதை கொடுங்க தம்பி. இனிமேலும் உண்மையை மறைச்சா நானும் பாவி ஆயிடுவேன். இந்த குடும்பமும் அழிஞ்சு போயிடும். இந்த மூதேவியோட நாடகத்தை எல்லாம் நான் சொல்லிடுறேன். அம்மா பேச நான் கொன்னுடுவேன். தம்பி, இவ சொன்னதெல்லாம் பொய். இவ கர்ப்பமும் இல்ல, ஒரு இழவும் இல்ல. உங்க தம்பி சுத்தமானவர். அவரு எந்த தப்பும் பண்ணல. இவ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு உங்களை இந்த பாடுபடுத்தி இருக்கா. உண்மை தெரியாம நானும் உங்களை தப்பா பேசிட்டேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி. அம்மா. ஆமாப்பா, எல்லாம் நாடகம். அடியே என்ன எண்ணி பேசாம நிக்கிற? அவர்கிட்ட சொல்லுடி. இல்ல என்ன உயிரோடைய பார்க்க முடியாது. இது ஓ மேல சத்தியம். இப்ப சொல்ல போறியா இல்லையாடி? அம்மா கொஞ்சம் பொறுங்க. சௌந்தர்யா, இப்ப சொல்லுமா, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுடி, வாயை திறந்து. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நீ சொல்லுமா. ஆமா சார், அம்மா சொல்றதெல்லாம் நிஜம்தான். ராகவனை பழிவாங்க நான் போட்ட டிராமா தான் இந்த கற்பழிப்பு நாடகம். பழி வாங்கறதுனாலே அவர் எனக்கு துரோகம் செஞ்சுட்டார் தானே அர்த்தம். ஆமா, ராகவன் எனக்கு உண்மையா துரோகம் செஞ்சிருக்காரு. என்ன காதலிச்சு என்னையும் உண்மையா காதலிக்க வச்சு கடைசியில பெரிய இடத்து சம்பந்தம் வந்ததும் என்னை ஈஸியா கை கழுவிட்டு போயிட்டாரு. வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பச்சோந்தி மனுஷனோட சுயரூபம் என்ன புரட்டி போட்டுடுச்சு. உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானான்னு நான் வீட்லயே முடங்கி கிடந்தேன். அப்பதான் ஸ்ரீநிதி மேடம் என் வீடு தேடி வந்து என்னை மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க. என்னோட வேதனைக்கு குடும்பத்தை காவு கொடுக்க முடியுமா? அதனால மறுபடியும் வேலையில ரீஜாயின் பண்ணேன். அந்த சமயத்துல ராகவன் எனக்கு கொடுத்த டார்ச்சர் மன ரீதியா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். எடுத்ததுக்கெல்லாம் என் மேல கோவப்படுறது, என்ன திட்டுறது, கண்டதுக்கெல்லாம் என்ன அவமானப்படுத்துறது, இப்படி இல்ல என்ன மன ரீதியா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப பிறந்த வெறி, அப்ப வளர்ந்த வன்மம், ராகவனை எப்படியாவது சீரழிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அந்த சமயத்துல கிளையன்ஸ் பார்ட்டியும் ஸ்ரீநிதியோட பர்த்டேயும் பயன்படுத்தி குடிபோதையில இருந்த ராகவன் என்ன கற்பழிச்சிட்டதா நான் அவரை ஏமாத்தினேன். ராகவனும் அதை முழுசா நம்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. ஆனா ஒண்ணு சத்தியமா, நான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காரியத்தை செய்யல. அடிச்சவனை திருப்பி அடிக்கணும்ன்ற சிம்பிளான நியாயமான கோபத்துலதான் இவ்வளவு நாள் நான் ராகவனை அலைய விட்டேன். அதுல உங்க ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டுருச்சு.
ஐ எம் சாரி சார். என்ன சௌந்தர்யா இவ்வளோ சுலபமா சாரிங்கிற? ஆரம்பத்துல நீ என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானே அவனை கண்டிச்சு வச்சிருப்பேன். நீயா ஒரு முடிவு எடுத்து இப்போ அவனுக்கும் ஸ்ரீநிதிக்கும் டைவர்ஸுங்கிற அளவு கொண்டு வந்து விட்டியம்மா. சாரி. இப்போதைக்கு இந்த வார்த்தையை தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியல சார். தம்பி, தயவு செஞ்சு எனக்காக என் பொண்ணை விட்டுடுங்க தம்பி. இப்பதான் இவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பெருசு படுத்துனா கடைசி வரைக்கும் இவ தனிமரமாவே நின்றுடுவா. அவளை விட்டுடுங்க தம்பி. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குற தம்பி. ஏமா உங்க பங்குக்கு நீங்களும் நோகடிக்கிறீங்க? உங்க பொண்ணு ஆத்திரத்துல ஏதோ செஞ்சுட்டா, வேற என்ன சொல்றது? இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். சார், அந்த சதீஷ் ரொம்ப மோசமானவன். அவனை நம்பி எந்த அமௌண்ட்டும் கொடுத்துறாதீங்க. ராஸ்கல் ஏன் பேரை சொல்லி உங்களை சீட் பண்ணிருக்கான். சரி, அதை நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். நாளைக்கு காலைல சதீஷ் வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு நான் போவேன். நீயும் அங்க வந்துட்டீன்னா அவனை ரெட் ஹேண்டா பிடிச்சிடலாம். சரி சார், நான் வந்துடுறேன். தேங்க்யூ. வரமா. போயிட்டு வாங்க தம்பி. கண்ணா, நீயும் உங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்ன ஏதுன்னு நன்னா விசாரிச்சுட்டு இந்த பணத்தை கொடு. நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லுடி. கோவில் உண்டியல்ல போட்டாலாவது நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்பா, ராகவன் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவன் கேட்ட காரணம் என்னன்னு எனக்கு தெரியும்ப்பா. வரான் நம்ம குடும்பத்தோட கொலை விளக்கு வரான். கண்ணா, பணம் ரெடியா? நான் கொடுத்து வச்ச மாதிரி கேட்கற? என்னது? இல்ல, கொடுத்து வச்சவன் நீ, கேட்டது பணம் கிடைக்கிறத. அதான் சொன்னேன். அவர் கிடக்குறாரா? இந்தா. கரெக்டா இருக்குல்ல? என்ன வேண்டாமே? எல்லாம் சரியா இருக்குடா, எடுத்துட்டு போடா. எதுக்காக இப்படி அழுத்துக்கிறீங்க? நீங்க ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம். என் பங்கு இருக்குல்ல, அதுல இருந்து கழிச்சுக்கங்க. இன்னைக்கு அவனோட கல்யாண நாள். உள்ள இருக்க வேண்டிய லட்சுமிய வெளியில எடுத்துட்டு போறான். ராகவா, விடு, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. வா போலாம். அம்மா, வாங்கோ வாங்கோ, நீங்களாவது வந்தேளே. வாடா, இன்னைக்கு கல்யாண நாள். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாளா? போயிட்டு வந்தாச்சுண்ணா. அம்மா, அப்பா, தாத்தா 3 பேரும் வாங்கோ, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. நன்னா இருங்கோ, நன்னா நல்லா இருங்கோ. இருந்து. நம்ம ராகவன் கல்யாணத்தோட இலவச இணைப்பா நடந்தது இவாளோட கல்யாணம். கடைசியில இவா ஜெயிச்சுட்டா. ராகவன் என்னடான்னா, தாத்தா கொஞ்சம் சும்மா இருக்காடா. அவன் நல்லா வருவான், எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். அம்மா, இன்னைக்கு 2 பேருக்கும் கல்யாண நாள். விருந்தெல்லாம் தடபுடலா இருக்கட்டும். கூடுதலா ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரியே சமைச்சு வை. யாருடா வரா? அப்புறம் சொல்றேன், நீ சமைச்சு வை. அப்பா, என் கூட கொஞ்சம் வாங்கலேன். எங்கடா? சொல்றேன், வாங்கலேன். பெரிய மனுஷன் கூப்பிடுறான், போயிட்டு வரேன். போங்கோ போங்கோ. வந்துடுறேன்டா. வாங்க சார், மார்னிங். என்ன சார், இன்னைக்கு தடங்களாயிருமோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அமௌண்ட் ரெடியாக இருக்குல்ல சார்? ரெடியா இருக்கு. வாங்க சார், உட்காந்து பேசலாம். அப்புறம் பணத்தை பொறுத்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்ன சார் பண்ணுறது? சௌந்தர்யிட்ட கொடுத்துட்டோம்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்ல.
யாரோட வீடு? ராகவனோட பைக் வேற நிக்குது. கொஞ்சம் இருங்கப்பா, எல்லாம் தெரியும். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? வா சௌந்தர்யா, கண்ணா, இவ எதுக்குடா இங்க வரா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, எல்லாம் நான் சொல்றேன். வாமா ஆ. போலாம். இப்போ தான் சார் எனக்கு நிம்மதி. 3 லட்சம் கரெக்டாக இருக்குல்ல சார்? டவுட்டா இருந்தா எண்ணி பார்த்துக்கியா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். ஆனால் சௌந்தர்யாவும் அவங்க அம்மாவும் பண பிசாசுங்க சார். கொஞ்சம் குறைஞ்சாலும் பிடுங்கி எடுத்துருவாங்க சார். கண்ணா, என்னடா நடக்குதுங்க? பாருங்க புரியும். இப்போவே இந்த பணத்தை கொண்டு போய் சௌந்தர்யாட்ட கொடுத்துட்டு இனிமே ராகவன் சார் விஷயத்தில் தலையிட்ட உன்னை வெட்டி பொலி போட்டுவேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் சார். நீங்கள் புறப்படுங்க சார். இந்த பார், இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. சொன்ன மாதிரி அவ அபாஷன் பண்ணிக்கணும். அப்பதான் என்னால இந்த நரகத்துல இருந்து வெளில வர முடியும். புரியுதா? சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. யோ, உன்னை நம்பி தான் டாக்டர்கிட்ட 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். சொதப்பிடாத. எந்த ஹாஸ்பிட்டல் சார்? ஹரிகரன் ஹாஸ்பிட்டல். நீங்கள் கிளம்புங்க சார், நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு வந்துறியா? அதுக்கு அவசியமே இல்லை சதீஷ், நானே வந்துட்டேன்.